welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா prepositions. இந்த prepositions at, on, in இந்த மூணு prepositions பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா prepositionsங்கிறது நிறைய இருக்கு. அதுல இந்த மூணு preposition பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த மூணு prepositionம் நம்ம டைம் ரிலேட்டடா பேசும்போது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஆனா இது டைம் ரிலேட்டடா மட்டும் யூஸ் பண்ணுவோம் கிடையாது, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ பிளேஸ் மென்ஷன் பண்ணி பேசும்போதும் இந்த at, on, in இந்த மூணு prepositionையும் யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து at அப்படின்னா இல், இடத்தில் அப்படின்னு சொல்லுவோம். on அப்படின்னா மேலே அப்படின்னு மீனிங், in அப்படின்னா உள்ளே இல்லனா இல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மூணு prepositionம் டைம் ரிலேட்டடா பேசும்போது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, preposition at வந்து டைம் மென்ஷன் பண்ணி பேசும்போது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிக் டைம். இப்போ ஸ்பெசிபிக் டைம் அப்படின்னா இப்போ சரியான டைமை நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல. இப்போ 7 மணிக்கு நான் எழுந்திருப்பேன், அடுத்து 8 மணிக்கு எனக்கு காலேஜ் பஸ் வரும் அப்படி சொல்லுவோம்ல. அடுத்து 10 மணிக்கு எனக்கு மீட்டிங், சாயங்காலம் 6:30க்கு நான் டியூஷன் போவேன். இப்படி நம்ம கரெக்டான அந்த டைம் மென்ஷன் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? at யூஸ் பண்ணணும். சரியான டைம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது இப்ப 7 மணிக்கு எனக்கு இது நடக்கும், 7 மணிக்கு எனக்கு டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணணும்? at யூஸ் பண்ணணும். at 7 AM. அப்போ AM அப்படின்னா காலையில. ஓகே, காலையில 7 மணிக்கு அப்படின்னு சொல்றது. அதே இது 4 PM. PM அப்படின்னா மதியானத்துக்கு அப்புறம் மென்ஷன் பண்றது. ஓகே, அப்போ மதியானத்துக்கு அப்புறம் தான் PM. அப்போ 4 PM னா 4ங்கிறது சாயங்காலம். ஓகே, அப்போ at 4 PM. இப்போ 4 மணிக்கு எனக்கு ஸ்கூல் முடியும் அப்படின்னு சொல்றோம்ல. ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா நமக்கு அந்த டைம் தெரியும் அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணணும். அடுத்து 8 o'clock 8 மணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்க midnight. midnight, night, noon இப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணலாம். midnight அப்படின்னா நள்ளிரவு 12 மணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து night. இப்போ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்னா வேற preposition. இதுக்கு நைட்டுக்கு மட்டும் at யூஸ் பண்ணணும். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்க்கு preposition வேற, ஆனா நைட்டுக்கு preposition என்ன? at. ஓகே, அடுத்து இது என்னன்னு சொல்லித்தாரு சரியா? மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்க்கு என்ன preposition அடுத்து வரும். இது நைட்டுக்கு மட்டும் பாருங்க. அடுத்து என்னன்னா நூன். நூன்ங்கிறது மத்தியானம் 12 மணின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. midnight, night, noon இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம்? at யூஸ் பண்ணுவோம். அடுத்து sunrise, sunset இதுக்கு முன்னாடியும் at யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து பாருங்க ஹாலிடே பீரியட் வித்தவுட் டே. இப்போ ஹாலிடே பீரியட்னா என்னைக்கெல்லாம் லீவு அப்படின்னு சொல்லுவோம்? கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல், ஓணம் இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அன்னைக்கெல்லாம் லீவு. ஆனா இது வித்தவுட் டே. டேய மென்ஷன் பண்ணக்கூடாது. டே அப்படின்னா நாள். ஓகே, கிறிஸ்துமஸ் டேன்னு சொல்லுவோம்ல, கிறிஸ்துமஸ் நாள். அப்போ அந்த நாளை மென்ஷன் பண்ணாம கிறிஸ்துமஸ் அந்த ஹாலிடேய மட்டும் மென்ஷன் பண்ணணும். கிறிஸ்துமஸ், பொங்கல் இப்படி மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணணும். ஓகே, at கிறிஸ்துமஸ், at பொங்கல், at நியூ இயர். இப்போ நாளை மென்ஷன் பண்ணும்போது கிறிஸ்துமஸ் டே மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு preposition வேற, கிறிஸ்துமஸ் அந்த ஹாலிடேய மட்டும் மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க மீல்ஸ் டைம். நம்ம சாப்பாடு நேரத்தை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? at. இப்போ சாப்பாடு நேரத்தைனா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலையில சாப்பிடுற உணவு. அப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி at யூஸ் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணணும். அதே போல லஞ்ச், லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணணும். அடுத்து டின்னர், டின்னர் டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடியும் at
யூஸ் பண்ணுவோம். ஓகே, at எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரிஞ்சதுல. ஓகே, அடுத்த ப்ரிபோசிஷன் என்னன்னா on. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, atங்கிறது நான் என்ன சொன்னேன், ஸ்பெசிபிக் டைம். இப்போ கரெக்டா சரியா நமக்கு இந்த டைம்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது at யூஸ் பண்ணணும். 10 மணிக்கு எனக்கு கரெக்டா மீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும், at யூஸ் பண்ணணும். ஆனா ஆன்ங்கிறது ஆன் அப்படின்னா ஒன் டேயை மென்ஷன் பண்றது. ஓகே, ஆன்ங்கிறது ஒன் டே 24 மணி நேரத்தை மென்ஷன் பண்றதுக்கு தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஒன் டே, அந்த டேங்கிறது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படி சொல்லுவோம்ல. அந்த சண்டே அப்படின்னா 24 மணி நேரம். ஓகே, மண்டேங்கிறது 24 மணி நேரம் இருக்கும். அப்போ அந்த ஒன் டே, ஒரு நாளை தான் மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே அதுக்கு முன்னாடி ஆன் வரும். ஓகே, ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே. ஓகே, அடுத்து டேட். இப்போ 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 1ஆம் தேதி இப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி ஆன் வரும். அந்த 17ஆம் தேதி அப்படின்னா அந்த ஒரு நாள் தானே மென்ஷன் பண்ணுவோம். 17ஆம் தேதி மட்டும் 24 மணி நேரம். ஓகே, அப்ப அந்த ஒரு நாளை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆன் வரும். இதுல பாருங்க, on the 17th. ஓகே, on the 17th அப்படி சொல்லணும். அடுத்து பாருங்க, மந்தும் நான் டேட்டும் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ஜூலை 23ஆம் தேதி அவளுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அந்த ஜூலை மாசத்துல அந்த 23ஆம் தேதியை மென்ஷன் பண்ணிருக்கு. அப்போ 23ஆம் தேதிங்கிறது 24 மணி நேரம், ஒரு நாள். அப்போ ஜூலை 23rd அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ ஏப்ரல் 1st அப்படின்னு சொன்னா ஏப்ரல் மாசத்துல அந்த 1ஆம் தேதியை மென்ஷன் பண்ணிருக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, டே பிளஸ் பார்ட்ஸ் ஆஃப் த டே. டேங்கிறது ஒரு நாள், அந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அது சொல்லுவோம். அதே போல பார்ட்ஸ் ஆஃப் த டே அப்படின்னா மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இப்படி சொல்லுவோம்ல, அதுதான் என்னது பார்ட்ஸ் ஆஃப் த டே. ஓகே, மார்னிங், ஈவினிங் இது இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரும்போது அதுல ஆன் யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, மண்டே மார்னிங், மண்டே நைட், அடுத்து டியூஸ்டே ஆஃப்டர்நூன் அப்படி சொல்லுவோம்ல. அடுத்து சண்டே நைட், நைட்னு மட்டும் வரும்போது அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், at யூஸ் பண்ணணும். ஆனா இந்த டேக்கு கூட சேர்ந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் த டே நைட் வரும்போது அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். அதே போல மண்டே மார்னிங் அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். இப்ப டியூஸ்டே ஆஃப்டர்நூன், மண்டே நைட் உங்களை பாக்குறேன், இல்ல வெனஸ்டே ஆஃப்டர்நூன் உங்களை பாக்குறேன், வெனஸ்டே ஈவினிங் உங்களை பாக்குறேன் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, உங்களை நான் மீட் பண்றேன். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, ஹாலிடேஸ். ஹாலிடேஸ்ங்கிறது என்னது, அந்த லீவ் டைம். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே, கிறிஸ்துமஸ் டே, பொங்கல் டே, ஈஸ்டர் டே அப்படி சொல்லுவோம். ஆனா நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன், அந்த at யூஸ் பண்ணும்போது ஹாலிடேய வித்தவுட் டே, டேய மென்ஷன் பண்ணக்கூடாது. அந்த ஹாலிடே என்னைக்கெல்லாம் ஹாலிடே, அந்த கிறிஸ்துமஸ், பொங்கல் அப்படி சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், at யூஸ் பண்ணணும். ஆனா இது டேயோட சேர்த்து மென்ஷன் பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லா அந்த டே, இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நாங்க கொடி ஏற்றுவோம், அதே போல பொங்கல் டே அன்னைக்கு நாங்க பொங்கல வைப்போம், தீபாவளி அன்னைக்கு நாங்க பட்டாசு விடுவோம், இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல. அப்போ அந்த ஒரு நாளை டே கூட மென்ஷன் பண்ணும்போது, ஓகே, இண்டிபெண்டன்ஸ் டே, பொங்கல் டே, இந்த டேய கூட மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆன் பொங்கல் டே. அடுத்து என்னன்னா ஸ்பெசிபிக் டே. இப்போ ஸ்பெசிபிக் டே அப்படின்னா மை பர்த்டே, மை வெட்டிங் டே அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆன் மை பர்த்டே, ஆன் மை வெட்டிங் டே. அடுத்து மதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆன் மதர்ஸ் டே. ஓகே, இப்போ ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சதுல. ஆன் அப்படின்னா ஒன் டேயை மட்டும் மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணணும். அட்ங்கிறது சரியா அந்த டைம் நமக்கு தெரிஞ்சா மட்டும் at யூஸ் பண்ணணும். ஓகே, at ஆன் என்னன்னு தெரிஞ்சதுல. அடுத்த ப்ரிபோசிஷன் என்னன்னா in. இன்னுங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது in யூஸ் பண்ணணும். சரியா அந்த எக்ஸாக்டா அந்த டைம் மென்ஷன் பண்ணும்போது at யூஸ் பண்ணணும். அதே போல ஒன் டேயை மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணணும். அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது in யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வீக்ஸ், ஒன் வீக்குக்கு எத்தனை நாள், 7 நாள் தானே. அப்ப
அப்போ அந்த வீக் மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இன் யூஸ் பண்ணணும் இப்ப பாருங்க 1 வீக்னா a week அப்போ in a week 1 week அதே போல 2 weeks அப்படினா in 2 weeks அதே போல 3 weeksனா in 3 weeks ஓகே அடுத்து month இப்போ 1 மந்த்ங்கிறது 30 நாளா இருக்கும் 31 நாளா இருக்கும் அப்படி இருக்கும் அப்போ அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் அந்த ஒரு மாசத்துல இருக்கு அப்போ மந்த் மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணணும் இன் மே இன் ஜூலை இன் ஆகஸ்ட் ஓகே அடுத்து என்ன சீசன் சீசன்ங்கிறது இந்த குளிர்காலம் கோடைக்காலம் முன்பனிக்காலம் இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இன் யூஸ் பண்ணணும் ஓகே இன் சம்மர் அடுத்து இன் விண்டர் இப்படி சொல்லும்போது இன் யூஸ் பண்ணுவோம் அடுத்து இயர்ஸ் இப்போ 1998வது வருஷம் 1998 ஓகே அடுத்து 2022 இந்த 2022வது வருஷம் இப்போ என்ன 2024வது வருஷம் இப்படி வருஷத்தை மென்ஷன் பண்ணும்போதும் நம்ம அதுக்கு முன்னாடி இன் சேர்க்கணும் ஒரு வருஷங்கிறது 365 நாள் அப்போ அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணும்போதும் இன் சேர்க்கணும் இன் 2022 ஓகே அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் தி டே இப்போ நான் சொன்னேன்ல பார்ட்ஸ் ஆஃப் தி டே நைட் வரும்போது அதுக்கு அட் சேர்க்கணும் அட் நைட் ஆனா மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அதுக்கு முன்னாடி இன் த சேர்க்கணும் இன் த மார்னிங் இன் த ஆஃப்டர்நூன் இன் த ஈவினிங் ஓகே இப்படிதான் சேர்க்கணும் இந்த மார்னிங் இந்த ஆஃப்டர்நூன் இந்த ஈவினிங் இப்படிதான் சொல்லும்போது இந்த யூஸ் பண்ணணும் அடுத்து டெகேட்ஸ் டெகேட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு டெகேட் அப்படின்னா டெகேட் 10 இயர்ஸ் தான் நம்ம 1 டெகேட்னு சொல்லுவோம் ஓகே டெகேட் அப்படின்னா 10 இயர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் 1 டெகேட் இது 2 டெகேட்ஸ் அப்படின்னா 20 இயர்ஸ் ஓகே 20 வருஷத்தை தான் நம்ம 2 டெகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அப்போ 1 டெகேட் அப்படின்னா 10 வருஷம் இப்போ 1980s அப்படின்னு சொல்லுவோம் அந்த 1980sல இவங்க ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் என்னது டெகேட் அப்போ 1980 80ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 89 வரைக்கும் என்னது 10 இயர்ஸ் அப்போ 1980s டெகேட்ஸ் மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி in the யூஸ் பண்ணணும் ஓகே அடுத்து செஞ்சுரிஸ் செஞ்சுரி அப்படின்னா 100 வருஷத்தை தான் நம்ம செஞ்சுரி 1 செஞ்சுரின்னு சொல்லுவோம் நூறு வருஷத்தை தான் 1 செஞ்சுரின்னு சொல்லுவோம் ஓகே போல 2 செஞ்சுரிஸ் அப்படின்னு சொன்னா 200 வருஷத்தை தான் 2 செஞ்சுரிஸ் சொல்லுவோம் இப்போ 21st செஞ்சுரி அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டுல இந்த நிறுவனம் நிறுவப்பட்டது அதே போல 17ஆம் நூற்றாண்டுல இந்த மன்னர் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இந்த 21st செஞ்சுரி ஓகே இன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சல ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணணும் ஓகே இனி கொஞ்சம் எக்ஸாம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும் இப்ப கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருக்கு பாருங்க இத பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும் பாருங்க திரைப்படம் 6 மணிக்கு தொடங்கும் இது 6 மணிக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாக்ட்டா சொல்றேன் 6 மணிக்கு அப்போ இப்படி நம்ம கரெக்டா 6 மணிக்கு தொடங்கும் 7 மணிக்கு தொடங்கும் இப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன யூஸ் பண்ணணும் at யூஸ் பண்ணணும் ஓகே இப்ப பாருங்க திரைப்படம் 6 மணிக்கு தொடங்கும் அப்போ the movie தொடங்கும் அதுக்கு ஸ்டார்ட் அடுத்து இன்னொன்னு கவனிக்கணும் பாருங்க இந்த சப்ஜெக்ட் சிங்குலர் நவுனா இருந்துன்னா வெர்ப்ல லாஸ்ட் எஸ் சேர்க்கணும் சிங்குலர் நவுன்னா மூவி இது மூவிஸ் அப்படின்னு ப்ளூரல் நவுனா இருந்துச்சுன்னா இங்க எஸ் சேர்க்க வேண்டாம் ஆனா சிங்குலர் நவுனா இருந்தா இங்க எஸ் சேர்க்கணும் ஓகே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து the movie starts எப்போ 6 மணிக்கு at 6 o'clock ஓகே அடுத்து பாருங்க என் பிறந்த நாள் மார்ச் 21ஆம் தேதி அப்படின்னு சொல்றேன் அப்போ மந்தும் டேட்டும் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு மார்ச் 21ஆம் தேதி ஒரு நாளை மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்ப என்ன யூஸ் பண்ணணும் ஆன் யூஸ் பண்ணணும் ஓகே அப்போ என் பிறந்த நாள் மை பர்த்டே
is என்னது my birthday is on மார்ச் 21ஆம் தேதி அப்படினு சொல்லும்போது on March 21st. Okay, my birthday is on March 21st. அடுத்து புத்தாண்டு கொண்டாட்டம் நள்ளிரவு தொடங்குகிறது. அப்போ புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படினா the New Year celebration. The New Year celebration நள்ளிரவு தொடங்குகிறது. Start. இப்ப பாருங்க the New Year celebration singular noun வந்திருக்கு. சோ இங்க என்ன யூஸ் பண்ணனும் வெர்ப்ல yes சேர்க்கணும். அப்போ the New Year celebration starts. அடுத்து நள்ளிரவு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னேன் midnight noon night இதெல்லாம் சொல்லும்போது at யூஸ் பண்ணனும். midnight தான் நள்ளிரவுன்னு சொல்லுவோம். ஓகே அப்போ at midnight. ஓகே புத்தாண்டு கொண்டாட்டம் நள்ளிரவு தொடங்குகிறது. The New Year celebration starts at midnight. ஓகே அடுத்து பாருங்க நான் காலையில் காஃபி குடிப்பேன். இது ஒரு வழக்கமான செயல் தான். நான் காலையில எழுந்திருச்சதும் காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். இப்போ வழக்கமான ஒரு செயலை நம்ம பண்ணும்போது எங்க குடிப்பேன் அப்படின்னு ஃபியூச்சர் ஃபார்மா இருந்தாலும் அந்த வழக்கமா ஒரு செயலை பண்ணும்போது அதுல என்ன யூஸ் பண்ணணும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்போ பாருங்க நான் ஐ குடிப்பேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல ட்ரிங்க். ஐ ட்ரிங்க் என்னது காஃபி. காஃபி எப்போ காலையில் அப்படின்னா காலையில் அப்படின்னு சொல்லும்போது இந்த மார்னிங். நான் என்ன சொன்னேன் காலை மாலை மதியம் இப்படி சொல்லும்போது இந்த யூஸ் பண்ணணும். இந்த மார்னிங் இந்த ஆஃப்டர்நூன் இந்த ஈவினிங். ஓகே நைட் யூஸ் பண்ணும்போது மட்டும் அட் யூஸ் பண்ணணும். ஓகே அப்போ ஐ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். நான் காலையில் காஃபி குடிப்பேன். இது ஒரு பழக்கமான செயல் தானே. அடுத்து இந்த நிறுவனம் 19ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. ஓகே அப்போ இந்த நிறுவனம் 19ஆம் நூற்றாண்டில் அப்படின்னு சொல்லும்போது என்னது 19th century. அப்ப செஞ்சுரியை பத்தி பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும் இன் யூஸ் பண்ணணும். இந்த 19th century அது எப்படி பார்க்கலாமா இந்த நிறுவனம். அப்போ இந்த அப்படின்னா this நிறுவனம் கம்பெனி. ஓகே this company. அடுத்து பாருங்க இந்த நிறுவனம் 19ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. ஆனா இது இல்ல எந்த செயல் நடக்கல ஒன்றை பற்றி பேசுறோம். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுறோம். அப்போ பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும் be verb யூஸ் பண்ணணும். ஒரு நிறுவனத்தோட நிலையை பற்றி பேசுறோம். அது நிறுவப்பட்டதை பற்றி பேசுறோம். அப்போ என்ன யூஸ் பண்ணணும் be verb. அல்ல be verbனா am is are was were will be. இதுதான் என்னது be verb. அதுல am is are பிரசன்ட்ல நடக்கிறத பற்றி பேசும்போது ஆனா இங்க இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு நிறுவப்பட்டது. அப்போ was இல்லனா were யூஸ் பண்ணணும். அப்போ இங்க பாருங்க இந்த நிறுவனம் ஒரே ஒரு நிறுவனம் தான். அப்போ ஒன்றே மென்ஷன் பண்ணும்போது was யூஸ் பண்ணணும். இது இந்த நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்ல were யூஸ் பண்ணணும். இல்ல என்ன யூஸ் பண்ணணும் these. இந்த நிறுவனம் அப்படின்னா was யூஸ் பண்ணணும். இது நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது were யூஸ் பண்ணணும். ஓகே அப்போ this company was நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டதுக்கு இங்கிலீஷ்ல என்னது established. established எப்போ 19ஆம் நூற்றாண்டில். அப்போ இந்த 19th century. Okay, this company was established in the 19th century. அப்ப இந்த நிறுவனம் 19ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. இது ஒன்றை பற்றி பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் be verb யூஸ் பண்ணணும். ஒரு செயலை பற்றி பேசும்போது action verb. ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்த்தோம் at on in
இந்த ப்ரிபோசிஷனை டைம் ரிலேட்டடா நம்ம பேசும்போது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அதை பத்தி நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.